பிரைஸ் லார்ட். கர்த்தர் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தினமொரு சுவார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தேவ வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 123ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், 123:1. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அப்போ இந்த சங்கீதக்காரனாகிய தாவி சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். என் கண்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறேன், ஏனென்றால் நீர் பரலோகத்தில் இருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற தேவன் பாருங்க, ஒத்தாசை வரும் பர்வதம் அது பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டது. ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிற நன்மைகள். அதனாலதான் பரலோகத்தின் தேவன் நோக்கி பார். ஆண்டவர், எங்களுடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவரிடத்தில் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். இந்த கால வேளையிலே நாம் எங்கே என்ன பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம், யாரை பார்க்கணும், யாரை பார்க்கணும், எதுக்கு எங்கே போகணும், எந்த காட்சிங்கிறது எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கால வேளையில கூட எல்லா பிளானுக்கு முன்னாடி இங்கே சொல்லப்பட்ட பரலோகத்தில் வாசமாயிருக்கிற ஒரே உம்மிடத்தில் என் கண்களை நான் ஏறெடுத்து நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த காரியத்தை நீங்க தொடங்கினால் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏனென்றால் எல்லா காரியத்துக்கு முன்பாக காரியம் செய்யறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நம்ம செய்வாங்க. பாருங்க, எல்லா இடமும் பாருங்க, ஒரு காரியம் செய்ய முடியல, அதை பண்ணணும், இதை பண்ணணும், பூஜை போடணும், இதை பண்ணணும், வீடு கட்டுறதுக்கு முன்பாக, தொழில் தொடங்க முன்பாக எல்லாம் ஒரு காரியங்களை செய்வாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில அது எதை காட்டுறதுன்னா, எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவனே முன்னால வைக்கணும், படைத்தவரே முன்னால வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனுக்கு தான் நம்ம கொடுக்க வேண்டும். சில தேவர்கள்லாம் பரலோகத்திலே கிடையாது. அந்த தேவர்கள்லாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் மனுஷரை ஆராதனை செய்கிறார்கள், அநேகர் மனித காரியங்களை செய்கிறார். ஆனா இங்கே பரலோகத்தின் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் கண்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வசனம் இன்றைக்கு நாம் எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இந்த கால வேளையில அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய வேலைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் மற்ற பிசினஸ்களுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நீங்க யாரை பார்க்க விரும்புகிறீர்கள்? சோதரம், இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த சங்கீதக்காரன் சொல்றது போல பரலோகத்தின் தேவன் நோக்கி நாங்கள், ஏன்னா அங்கிருந்தா ஒத்தாசை வருகிறது. பாரு, வேலை முடிஞ்ச உடனே ஒரு வேலைக்காரன் வேலை முடிஞ்ச உடனே யாரை பார்ப்பான் அப்படின்னா, அந்த வேலை கொடுத்த அந்த எஜமான கையை பார்ப்பான், சம்பளம் கொடுப்பாரா இல்லையா. அதே போல வேலைக்காரருடைய காரியங்கள் செவனுக்கு கீழே உள்ள வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதை போல நீர் எங்களுக்கு உதவி செய்யும் வரையிலும் நாங்கள் உம்முடைய முகத்தை நாங்கள் ஏறெடுத்து எங்கள் கண்கள் உம்மை பார்க்கிறது என்று சொல்லப்படும். இந்த கால வேளையிலே நீங்கள் பல இடங்களிலே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம், பல இடங்களிலே நீங்கள் பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், பல வேலைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம், பல காரியங்கள் செய்யணும்னு நினைக்கலாம், பிசினஸ் ஆரம்பிச்சு பயங்கரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் முன்பாக நீங்கள் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரை சற்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். நீங்க நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த வழியை காட்ட விரும்புகிறார், ஆனால் நீங்க அவரை பார்க்க விரும்புகிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கால வேளையிலே நாம் எல்லாவற்றையும் பார்ப்போம். பாருங்க, ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னால நாள் நல்லா இருக்கா, நட்சத்திரம் நல்லா இருக்கா என்று சொல்லி ஜோசியக்காரர்களை நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க. சொல்லுங்க ஐயா, என்ன நல்லா இருக்கு, இப்ப நம்ம இதை செய்யலாமா, இந்த காரியம் செய்யலாமான்னு சொல்லிடணும். நாட்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா நாம தான் நல்லா இல்லாம இருக்கிறோம். சோதரம், சிலவங்களுக்கு தெரியறது இல்லை, அவங்க அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை சொல்லி நம்ம நம்பி சில சமயங்கள்ல போயிடும். ஆனா பாருங்க, நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அதை பார்த்து பண்ணதெல்லாம் வெற்றி அடையவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அநேகருக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் இன்றைக்கு ஒரு காரியம் தொடங்க முன்ன அவரை நோக்கி கண்கள் பார்க்குமானால் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார். சோதரம், உங்களுக்கு வழியை திறந்து கொடுப்பார், ஒரு புதிய வழியை காட்டுவார், நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவார், சரியான வழியிலே போகிறதுக்கு உதவி செய்வார். பாருங்க, லட்சக்கணக்கான மக்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தாரு, இன்றைக்கு நம்ம நடத்த மாட்டாரா? சோதரம், அவளுக்கு தண்ணி கொடுத்தார், ஆகாரம் கொடுத்தார், எல்லா வசதியும் கொடுத்தார், அன்றைக்கு தேவையெல்லாம் சந்தித்து கொண்டு வந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்டவர் இன்றைக்கு உங்க ஒரு குடும்பத்தை பார்க்க மாட்டாரா? உங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க மாட்டாரா? கண்டிப்பா கவனிப்பார். இந்த காலையோட நீங்க அவரை ஒப்பு கொடுத்து பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு மத்தியில இறங்குங்க, என் குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. அவரை முதல்ல பார்த்துட்டு உங்க வேலைகளுக்கு போய் பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செம்மையும் நன்மையுமாய் நடத்தும்.
நீங்க யோசனை பண்ணி பார்த்து இப்படி நான் ஒரு மாற்றம் உண்டாகுமா, ஒரு புதிய வழி திறக்கும். எல்லா கதவும் அடைச்சிருந்தா நீங்க இந்த காலையில கத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வழி திறக்கும் உங்க வாழ்க்கை. அதைத்தான் கத்தர் செய்ய போகிறார். நீங்க நோக்கி பாருங்க. அதான் சொல்ல போற, உம்மிடத்தில் கண்களை ஏறெடுக்கிறேன். நான் இனிமேல் யாரையும் பார்த்துக்கிட்டு நிற்க மாட்டேன், கையேந்த மாட்டேன். உம்மிடத்தை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய கண்களை பாருங்க. என் கண்கள் உம்மிடத்தில் ஏறெடுக்கிறேன், மேலே பார்க்கிறேன். கீழே பார்த்ததெல்லாம் போதும், இனி மேலே பாருங்க. ஒத்தாசை வரும் பர்வத்தை பாருங்க, உதய வரும் கண்மலை பாருங்க, நன்மை வரும் அந்த தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த காலங்களில் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒப்பு செய்வீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இறங்கி அற்புதங்களை செய்வார். குடும்பத்துல பிரச்சனை, கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சந்தோஷமான நிலைமையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவரே, கண்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. பரலோகத்தின் தேவன் நோக்கி ஏறெடுக்கிறவரை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நாட்களிலே உம்மை நோக்கி பார்க்கிற எல்லா குடும்பங்களும், சிறியோரும் பெரியோரும் பிள்ளைகளும் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் புதிய வழியை திறந்து கொடுக்கும்படியாக அவருடைய கண்கள் உம்மை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கும்படி நாங்கள் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபையும் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் தலைமையில் இருப்பதாக நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் ஆண்டவரை ஏறெடுத்து பாருங்க. இந்த காலை வேளையிலே பரலோகத்தின் தேவனை பாருங்க. உங்களுக்கு ஒரு புதிய அதிசயம் நடக்கும். நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் மூலமாக சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.